ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க பிளாக் மூன் ரைசிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளாக் மூன் ரைசிங் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 40 minutes இருக்கு. இந்த படத்தை ஹார்லி கோக்லிஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாமி லீ ஜோன்ஸ், லிண்டா ஹாமில்டன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு திருடனை FBI ஹையர் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்றதுக்காக. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க விசாரணையில இருக்க ஒரு கம்பெனியோட டேப்பை திருடி தரத்துக்காக அவங்கள ஹையர் பண்றாங்க. ஏன்னா அதை வச்சுதான் அந்த கம்பெனியை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அதை தேடி அந்த திருடனும் போறான். போன இடத்துல பாத்தீங்களா டேப் எடுக்கும் போது மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த டேப்பை ஒரு காருக்குள்ள போட்டுடுறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, அந்த டேப் இவங்க கையில கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 1986 வந்த படம். அந்த டைமுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம் சொல்லலாம். இது தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா 90s வந்த ரஜினி கமல் படத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம 90s பார்த்த ரஜினி கமல் படத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு. அதனாலேயே இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஓரளவு எழுதி எடுத்திருக்காங்க. நம்மளால ஹீரோயினோட மிங்கிள் ஆக முடியுது. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருந்தாங்கன்னா அந்த படம் ஒரு வேற லெவல் படமா வந்திருக்கும். இவங்க ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பதா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாலும் படம் ஃப்ரெஷ்ஷா இல்லைனாலும் அந்த கான்செப்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு 55 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.